ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலிருந்து திசைநிவில திருச்செந்தூர் போகக்கூடிய ஹைவேஸ் பருத்திப்பாடு வந்து உங்களுக்கு ரெட்டியார்பட்டி தாண்டி இருக்குது. நம்ம மூலக்கரைப்பட்டிக்கு முன்னால் 2 ஏக்கர் 85 சென்ட் இருக்குங்க. நல்ல செம்மண்ங்க. இப்போ அதில் பயிர் இட்டிருக்காங்க. 2 கையெழுத்து தான். ஒரு ஏக்கருடைய விலை 15 லட்சம், ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா. பஸ் ரோட்லேருந்து 2வது நிலம். நான் ரோட்லேருந்தே உங்களுக்கு கவர் பண்ணி காணிக்கிறேன். இப்போ லேண்டுக்கு உள்ளே நின்று காணிக்கிறேன், நான் வெளியே நின்று காணிக்கிறேன். உங்களுக்கு ரோட்டில் நின்று மண்ணை பாருங்கள், நல்ல கலராக இருந்தது. அதாவது இதில் தண்ணி ஒன்றும் இல்லை. இவங்க பயிரிட்டிருக்கிறது வந்து பக்கத்தில் இருந்து தண்ணி எடுக்காங்க. நாங்கள் போகும்போது அந்த தண்ணி வந்து இல்லாமல் அது காய்வில் இருந்த அந்த இடம். ஸோ அதனால தான் அந்த மண்ணோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஆனால் நல்ல செம்மண்ணுங்க. தார் ரோட்லேருந்து பார்க்கும்போது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுவும் வந்து மண் ரோடு தான். அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 150 அடி இருக்கும். 2 ஏக்கர் 85 சென்டாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பட்ட 2 பேருடைய கையெழுத்து அதில் இருக்குதுங்க. ஒரு ஆள் இல்லை, 2 பேர். நல்ல ஒரு மெயின் ரோட்டு பக்கம் இருக்குது. நல்ல மண். விவசாயம் நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த மண்ணை வந்து நல்ல பண்படுத்தி வச்சுருப்பாங்க. அதாவது சில இடங்களில் வந்து நல்ல இருவு இருக்கும் மண். இது வந்து அவங்க விவசாயம் பண்ணதுனால அது நிலம் வந்து உழப்பட்டு மண் வந்து நல்ல நைஸாக இருக்கும். உள்ள ஒரு 2 பனை நிற்கும்னு நினைக்கிறேன். 2-3 பனை நிற்கிது. நேர அடர்த்தியாக தெரியும் பார்த்தீங்களா? இந்த பனைக்கு பின்னால், அந்த 3 பனைக்கு பின்னால் தெரியல, அது உடமரமாகும். அது வரைக்கும் நம்முடைய இயல்கை. நம்ம இடத்துல எந்த விதமான உடமரமும் எதுவும் கிடையாது. உள்ளுக்க விவசாயம்தான் செய்துட்ருக்காங்க. ஆனால் உள்ளுக்க எந்த போரோ கிணறோ எதுவுமே கிடையாது. 2 ஏக்கர் 85 சென்ட். குறைஞ்ச சின்ன நிலங்களுக்கு வந்து ரொம்பவே கேட்குறாங்க குறைஞ்ச அளவில். நம்ம ஏன்னா நார்மலாக நம்ம போடுறது வந்து ரொம்ப மினிமம் வந்து ஒரு 5 ஏக்கர், மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய லேண்டு 100-200 ஏக்கர்னு போடும். இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு வந்து ஆஃபர் வந்து அதிகம். அதே போல் விளம்பரம் நாங்கள் போட்டாலுமே இதுக்கான வந்து கால்ஸ் வந்து நிறைய வரும். ஆனால் விரைவாக இது சேல்ஸும் ஆயிடுது எங்களுக்கு. நான் போட்ட வந்து 3 ஏக்கரில் போட்டேன் 2-3, ஓரளவுக்கு எல்லாமே போயிட்டேன், ஒழுங்காக இருக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு டைம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு ஆள் இல்லை, பலர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த 3 ஏக்கரில் வந்து உடனே போயிடுறாங்க. இது 2 ஏக்கர் 85 சென்ட். இதுவும் அதே நிலைமை தான். ஆனால் இதனுடைய கையெழுத்து மட்டும் வந்து உங்களுக்கு 2 பேர். சின்ன இடமா இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு உட்பட்டதுனால வந்து 2 பேர் கையெழுத்து போட வேண்டிய ஒரு கட்டாயம். தார் ரோட்லேருந்து ஃபஸ்ட்டில் ஒரு லேண்டு இருக்குது, அதுக்கு அடுத்த லேண்டு. இது பஸ் ரோடு. பஸ்ஸுன்னா போது பார்க்கிங்க, ஊருக்குள்ளே போகுது. இந்த பஸ் ரோட்டிலேருந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்த கூட வந்து நான் வெளியே நின்று உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு காணிப்பேன். ரோட்டிலேருந்து 2வது நிலம் ஃப்ரண்டேஜ் காணிச்சிட்டேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ரோட்டிலேருந்து நான் காணிக்கேங்க. பாருங்கள், 2வது நிலம். ஃபஸ்ட்டு நிலம் ஒன்று இருக்குது. அடுத்த 2வது நிலத்தில் நமக்கு அந்த பயிரிட்டிருக்கிறது தெரியுது. ரோட்டிலேருந்து கரெக்டாக இது 2வது நிலமாக அமையும் பஸ் ரோட்டிலேருந்து. ஸோ உங்களுக்கு தேவையானால் கேளுங்க. இதான் அந்த உள்ளுக்கு போடிய மண் ரோடு. இதில் தான் நமக்கு 2வது நிலமாக இருக்குது. தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.